அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு இனத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு முடி ஒன்னு கொடுத்திருக்கிறாரு. அதாவது அப்படி அப்படியே இருந்தா அதுக்கு நல்லது. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த இனத்தை என்ன செய்ய முடியும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் நம்மள கருப்பா கொடுத்தா சோத்திரம், பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயான்னு கருப்பா இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்படியாவது சிவப்பாயிரணும். 8 நாளில் சிவப்பழகு. அவன் சொல்றான் ஆவாது, வசனத்தின்படி ஆகவே ஆகாது. எப்படி ஆகும், எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோ? இப்ப பாருங்க, வெள்ளக்காரன் பாருங்க, அப்படியே உடம்புல எல்லாம் எண்ணெயை தடவிட்டு போய் கடல்ல என்ன செய்யறான், அந்த சீஷோர்ல படுத்து கிடக்குறான். ஏன்னா அவனுக்கு என்ன வாங்கணுமா, கருப்பா ஆகிறானா? ஆக முடியாது. பாருங்க, ஒரு கருப்பா இருக்கிறவன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா வெள்ளையாயிருவானா? ஆப்பிரிக்கான்ற ரேசிசமே இருக்கக்கூடாது. நேரம் ஆப்பிரிக்கா கண்ட ஃபுல்லா எப்படி இருக்கணும், வெள்ளை விளையாடுன்னு இருக்கணும். ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லி வந்து எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் கலர் வந்திருக்குதா? வராது. எப்படி வரும், கர்த்தர் சொன்ன மாத்தவே முடியாது. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, தடவி பார்த்துட்டு அவனே ஃபீல் பண்றான், கொஞ்சம் கலரான மாதிரி இருக்கிறோம்ல அப்படின்றான். அது எப்படி கலர் வரும், வரவே வர சான்ஸே இல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு முடி கொடுத்திருக்காரா, சுற்ற முடியா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், விட்டுருங்க. அதை போய் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டு வருது. சரி, நீட்ட முடி கொடுத்தாரா, அதையும் விட்டுறணும். இல்ல, அதை போய் சுருட்டி விட்டுட்டு கர்லிங் ஹேர்னு முன்னாடி விட்டுட்டு புஃபு புஃபுன்னு ஊதிட்டு தெரியுது. முந்தி இந்த சகோதரிகள் தான் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பையனும் ஆரம்பிச்சிருக்கான். 2 பக்கமும் முடிய நல்ல ஜெல்லு போட்டு கூம்பா நிறுத்திருக்கான் தலைக்கு மேல. முல்லமன்றி மல்லாக்க சொன்ன வேற கோச்சிக்கிறானுங்க, நீங்க ஏன் அதெல்லாம் சொல்றீங்க? இப்ப நாங்க சொன்ன மாதிரி யார் சொல்லுவா? இப்ப நாங்க ஒரு சபைக்கு வர ஒரு ஒழுக்கம் இருக்கணும்ல, அதை சொல்லி கொடுத்துதான் சபை வச்சிருக்கிறோம். சொன்னா கோச்சிக்கிறான். அதாவது பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் அந்த பைத்தியம் தான் துணியை கிழிச்சிட்டு அலையும் இல்லையா? துணியை கிழிச்சிட்டு பைத்தியம் தான். இன்னைக்கு நான் போன ஒரு ஷாப்பிங் மாலுக்கு எல்லாம் கிழிச்சிட்டு அலையுது. வாங்கி கிழிச்சானா, கிழிச்சதை வாங்கினானா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அநியாயமா இருக்கு. அப்படியே சபைக்கு வந்து தொலைக்கிறான். சபையில வந்து அதே மாதிரி உட்காந்துருக்கான், 2 பக்கம் முடிய ஷார்ட்டா அடிச்சுட்டு மேல வந்து முள்ளமன்றி மல்லாக்கப்படுத்த மாதிரி இவ்வளோண்டு கொண்ட மாதிரி வச்சிருக்கான். ஏன்டான்னு கேட்டா அவனுக்கு கோபம் வருது. ஒரு பையன் சொல்றான், நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? ஆமா, நாங்க தான் சொல்லுவோம். சபையில் தான் சொல்ல முடியும், உங்க அப்பா அம்மா சொல்ல முடியாது. ஒண்ணு நாங்க தான் சொல்ல முடியும். சபை என்பது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற இடம். ஒரு பையன் நீளமா முடி வச்சிருக்கான். நான் கேட்டேன், ஏன்டா இவ்வளவு நீளமா வச்சிருக்கு? நான் கேட்கறான், எவ்வளவு நீளம் வைக்கணும் பைபிள் இருக்கா? அவ்வளவு நீளம் சொல்லுங்க, நான் வைக்கிறேங்கிறான். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரோமர் 8:29 தெளிவா சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். உனக்குள்ள தேவன் வருவாரானால் உனக்கு மேல உலகம் வராது. உனக்குள்ள தேவன் வர வர உனக்குள்ள தேவ சாயல் தான் வரும், உலக சாயல் வராது. நடிகர் சாயலோ நடிகை சாயலோ எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, வராது. அது அந்த ஸ்டேட்டஸ்க்கு, அந்த ஆவிக்குரியதோடைய வளர்ச்சிக்கு வரும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அது வரைக்கும் நாங்க சொல்றது உங்களுக்கு எப்படித்தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவர் உங்களை என்ன கொடுத்தாரோ அதோட இருங்க, அது உங்களுக்கு நல்லது. சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆனா உங்களுக்கு சொல்றோம் இருங்க, இல்லைன்னா கஷ்டம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கருப்பா இருந்தா கல்யாணம் ஆகாது. சிலருக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கு, நமக்கு கருப்பா இருந்தா என்ன செய்யாது, கல்யாணம் ஆகாது. நான் சொல்றேன், அதெல்லாம் கர்த்தர் கரத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா 22 வயசுல அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு பேர் அதுக்கு பின்னாடி சுத்தினாங்க. ஆனா 68 வரைக்கும் கல்யாணமே ஆகாம செத்து போச்சு தமிழ்நாட்டுல. அதே காலத்துல கருப்பா இருக்கிற எத்தனைமா கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீங்க கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தானா நடக்கும் இல்லையா? பாஸ்டர் ஃபீல் பண்ணி சொல்றாரு, ஆமென் அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அது வரைக்கும் தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. கொடுத்தது அவ்வளவுதான், என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாரா, பிரைஸ் தி லார்ட்னு போயிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நாங்க சொன்னா எவ்வளவு சொன்னா நீங்க கேட்க போறதும் இல்ல. பாத்துங்களேன், நாங்க சொன்னதான் கேட்க மாட்டீங்க, டாக்டர் சொன்னாலும் கேட்பீங்களா? டாக்டர் சொல்றாங்க முகத்துல என்ன செய்யக்கூடாதான், ரொம்ப இந்த கிரீம் எல்லாம் போட்டு பாருங்க, இந்த கிரீம் எல்லாம் போட்டு போட்டு இந்த முகத்துக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கும், வேர்வை துவாரங்கள், இது வழியா தான் நம்மளுடைய சூடு என்ன செய்யும், வெளியே வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் போட்டு என்ன பண்றீங்க, அதை போட்டு எல்லாத்தையும் மூடிடுறீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இறங்கிருது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்படி போட்டு தூக்கி நிக்க வச்சு அப்படியே என்னன்னோ அப்படி போட்டு இப்படி தூக்கி நிக்க வச்சு சாரங்கட்டி எல்லாம், இந்த கல்யாணத்துக்கு போற வரைக்கும் அந்த 2 மணி நேரத்துக்கு அது நிக்கணும், சாரங்கட்டி எல்லாம் நிக்க வச்சு. அப்படியே எதுக்கு அப்படி பண்ணுவியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆபிரகாம் சாராளை கூட்டிட்டு போறாரு. கிளம்பும் போது அந்த அம்மாவுக்கு 65 வயசு, ஆபிரகாமுக்கு 75, அந்த அம்மாவுக்கு 65. 65 வயசுல இதே பக்கத்துல உள்ள பாலைவனத்துல தான் கூட்டு போயிருக்காரு. இப்பவே இந்த சூடு, அப்ப என்ன சூடு இருந்திருக்கும். கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது அந்த அம்மாவை 65 வயசுல அமலேக்க ராஜா தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்.
ஆமா தானே? கடைசியில ஆண்டவரே தலையிட்டு விட்டுருன்னு சொன்ன பிறகுதான் விட்டான். அந்த அம்மா எந்த பியூட்டி பார்லர் போயிருக்கோம்? எந்த கண்ணு ரெண்டுலயும் வெள்ளரி பஞ்சு வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம்? அந்த அம்மாவே பாலை வந்து அந்த ஆளுக்கு பின்னாடி அலையுது. அப்ப 65 வயசுல அந்த அம்மா எவ்வளவு அழகா. ஆபிரகாம் பயப்படுறான், உன் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள், தயவு செஞ்சு அண்ணன்னு சொல்லிருன்றான். அப்ப அந்த அம்மாவுக்கு இவ்வளவு அழகு எங்க இருந்து வந்திருக்கும்? அது எந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுச்சு? ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற அம்மாவை பாருங்க, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தோன்னு வீட்டுக்காரே கூட்டு போக மாட்டேங்கிறாரு, எங்கேயுமே விட்டுட்டு போயிடுறான், தனியாவே போயிடுறான். அன்னைக்கு ஆபிரகாம் பயப்பட்டு போறான். அப்ப அழகு என்பது கிரீம்ல இல்ல. சொன்னா கேட்கவா புரிய? சொல்ல வேண்டியது எங்க கடமை, சபையில சொல்லிட்டோம், அவ்வளவுதான். பசங்களுக்கும் சொல்றேன், சில பசங்கள்லாம் இப்போ ரொம்ப தப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கிய, இதெல்லாம் பேண்ட்டை போட்டு வரான், பார்த்தா அநியாயமா இருக்கு, விழவா வேணாமா விழவா வேணாமான்னு பின்னாடி ஆடிட்டே இருக்குது. நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம், முன்னாடி போறான் சபையில. நான் ஒரு சபைக்கு போகும்போது நடந்துச்சு, அப்படியே பின்னாடி அப்படியே தொங்குது. நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி அது கீழே விழுந்துரும் போல, கொஞ்சம் தூக்கி மேல போடு அப்படி. அவன் சொல்றான் ஃபேஷனுங்கிறான். மோஷன் போற இடத்துல என்ன ஃபேஷன்? நல்லா அந்த பெல்ட்டை இறுக்கி போட்டா நல்லா தானே இருக்க போகுது. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது ஒழுக்கமான ஸ்தலம். இங்க வரும்போது எப்படி இருக்கணும்? இந்துக்கள் சொல்றான் கோயிலுக்கு வரும்போது என்ன செய்யணுமா? ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்குறான். இஸ்லாமியர்கள் சொல்றாங்க மசூதிக்கு வரும்போது எப்படி வரணும்? ஒழுக்கமா வரணும்னு. சபையும் அப்படிப்பட்டதான ஒரு இடம், அதை விட பரிசுத்த ஸ்தலம். இங்கே ராஜாவை பார்க்க வரும்போது பயத்துடனும் நடுக்கத்துடனும் வரணும். அல்லேலூயா. எப்படியெல்லாம் வர்றதுக்கான சபை இல்ல, இப்படித்தான் வரணும்னு பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியன் அவ்வளவு தூரம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தெல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு உள்ள போனாலே அடிப்பாராமா. இப்ப கிருபையா இருக்கிறாரு, கிருபைய என்ன செஞ்சிடாதீங்க, மாயையை பற்றி கொண்டு கிருபைய போக்கடிச்சிடாதீங்க. சபைக்கு வரும்போது ரொம்ப ஆண்டவரை தரிசிக்க வரோன்ற ஒரு பயத்துடனும் நடுக்கத்துடனும் வரணும். அல்லேலூயா.